வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வற்றல் குழம்பு, சுண்டைக்காய் வற்றல் குழம்பும் கோஸ் கூட்டும். அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டுடலாங்க. சுண்டைக்காய் வற்றல் ஒரு 10-15 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கலாங்க. சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூண்டு 2 எடுத்துக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வாங்க இது சுண்டைக்காய் வற்றல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளி நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு ஒரு 2-2.5 டம்ளர் அளவு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதில் நம்ம இந்த மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். கூட உப்பும் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கூடவே காஞ்ச மிளகாய் 2 அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்ததும் வெங்காயம், பூண்டு அது போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெருங்காயத்துண்டு கூட இதில் போட்டுக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. கரண்டி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு சுண்டைக்காய் வற்றலை நம்ம வறுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தல் இதில் போட்டுடலாம். இது நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கொதிச்சிட்ருக்கிற அந்த குழம்புல போட்டுடலாங்க. இது நல்லா கரண்டியில் கலந்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்ட மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கோஸ் கூட்டுக்குன்னு அதில் சின்னதாக கோஸ் 1 கப் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் தனியா இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வறுக்க வேண்டிய பொருளை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதில் உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கலாம். கூடவே தனியா போட்டுக்கலாங்க. மிளகும் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்த பிறகு
நம்ம அந்த துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் இதில் போட்டு அதையோடு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ இது லைட்டாக எல்லாம் வறுப்பட்டதும் ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சு இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நல்லா 3 சவுண்டு வர வரைக்கும் வெயிட் போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருளை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கோஸும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு இதில் போட்டுடலாம். கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அந்த இதையும் மசாலாவையும் இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் நம்ம ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. கரண்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நான் ஊற்றின தண்ணியே இது போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே நம்ம இப்போ கருவேப்பிலையும் கிள்ளி இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கோஸ் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தாளித்து வச்ச கடுகு உளுத்தம்பருப்புலாம் இதில் கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான சுண்டைக்காய் வற்றல் குழம்பு தயாராகிடுச்சுங்க. கூடவே கோஸ் கூட்டு, முட்டை கோஸ் கூட்டும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த காம்பினேஷனில் இந்த போல் வற்றல் குழம்பு வச்சுட்டு கூடவே கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.